குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 2 இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன், ஓகே, ஐஎஸ்ஆர் இன்டரப்ட் தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் 0 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஏடிசி யூஸ் பண்ணும்போது RA4 பின் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், கவுண்டராக தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கான்செப்ட் தான் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணேன். ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட், அதெல்லாம் மைக்ரோசிப் எம்பாய்டரி அப்படின்னு அதில் வந்து அப்படியே வச்சு நெக்ஸ்ட்டு எகின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIC 16F877A. ஓகே, அப்போ 877A அப்படின்னு வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு எகின் நெக்ஸ்ட்டு எகின் XCC8ங்கிற கம்பெனி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். எகின் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்டர் 0 அப்படிங்கிறத கவுண்டர் 0 அப்படிங்கிற C மட்டும் கேப்ஸில் போட்டு மற்ற எல்லா இடத்தையும் என்ன பண்ணுறேன் ஸ்மாலில் வந்து நான் ரைட் பண்ணுறேன். கவுண்டர் 0. ஓகே, அடுத்து ஃபினிஷ். ஓகே, இதுக்கான ப்ராஜெக்ட் ப்ரோக்ராமிங் ஃபைலை என்ன பண்ணிக்கிறேன் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி அவுட்புட் எடுத்தது தான். ஏன்னா நான் வந்து எகெயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக் கான்செப்டாக இருக்கும்போது நமக்கு ப்ரோக்ராம் ஃபைல் எல்லாமே ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் மனப்படமாக பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்டர் லெவலில் நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நியூ main.c அப்படிங்கிறத நியூ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு main.c அப்படிங்கிறத நான் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த main.c அப்படிங்கிற மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, main.c வந்து ப்ரீவியஸ் main.c வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ கவுண்டர் 0க்கான கோட் வந்து ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சது தான், இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணி ரைட் கிளிக் காப்பி. ஓகே, எகைன் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போய்ட்டு நான் கண்ட்ரோல் V வந்து தரேன். ஓகே, கண்ட்ரோல் V அப்படிங்கிறப்ப நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 8-bit LCD தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து 4-bit LCDக்கான கோடிங் வந்து ரைட் பண்ணல, 8-bit LCDக்கான கோடிங் தான் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த 8-bit LCDயில் வந்து கோடிங் ரைட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணுறோம். ஓகே, as include XCC.h. ஓகே, இந்த ஹெட்டர் ஃபைல் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். as define crystal frequency 4 MHz. ஓகே, நான் வந்து 4 MHz வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து as define RS RB0. ஓகே, RB0 வந்து என்ன பண்ணியிருக்கேன் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். RB0 RB1 RB2 வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய LCDயோட RS RW எனேபிள் பின் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி LCD கமாண்ட் unsigned care CMD. ஓகே, டேட்டா அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். LCD இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன். LCD ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய வேரியபிள்ஸ் என்ன வேணும்னா நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு இன்டிஜர் வேல்யூஸ். அப்போ சிங்கிள் பைட் டேட்டாவாக இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற டைமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8-bit டைமர். அப்போ 8-bit டைமர்னா 2^8 நம்ம சொல்லுவோம். அப்போ 2^8 என்ன ஆகும், 255 வரைக்கும் வேல்யூ வரும். அப்போ சிங்கிள் டிஜிட்டாக தான் என்னால் டிஸ்பிளே பண்ணுறது ஈஸி. ஆனால் ட்ரிபிள் டிஜிட்டாக அதுக்கப்புறம் என்னால் டிஸ்பிளே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணிக்க அப்படின்னா இது வந்து நான் வந்து டிவைட் பண்ணணும், LCM எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுங்க ABCD அப்படின்னு சொல்லி 4 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த வேரியபிள் எதுக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அடுத்து TRISB = 0x00, போர்ட் B = 0x00 ஏன்னா LCDக்காக இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். TRISD வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து LCDக்காக தான் இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் LCDக்காக நான் இன்ஸ்டேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுங்க, அந்த டேட்டா கமாண்ட் எல்லாமே இதில் தான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் கிளாக் சோர்ஸ். ஓகே, இது வந்து நான் வந்து டைமராக யூஸ் பண்ணணுமா இல்லை இன்டர்னல் கிளாக்காக யூஸ் பண்ணணுமா எக்ஸ்டர்னல் கிளாக்காக யூஸ் பண்ணணுமான்னு கேட்குது. இது வந்து என்ன பண்ணேன், கிளாக் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் கிளாக் அப்படிங்கிறனால 1 பண்ணியிருக்கேன். அடுத்து TMR0 வந்து நான் 0 பண்ணிட்டேன். ஓகே, இந்த பிட்டு மட்டும் தான் இங்கே வந்து எழுதிருக்கேன் தவிர மற்ற எந்த பிட்டுமே நான் வந்து எழுதலை. ஓகே, அடுத்து LCD யூனிட்டு டிலே MS 10 milliseconds வெயிட் பண்ண சொல்லிட்டு LCD கமெண்ட் 0x80 வெல்கம். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து EDU ப்ராடக்ட் லேப்னு பிரிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 seconds நான் வெயிட் பண்ணிட்டு EDU ப்ராடக்ட் லேப்னு பிரிண்ட் பண்ணு சொல்லுங்கள். அடுத்து RA4 பின் வந்து என்ன பண்ணிங்க, நான் ரீட் பண்ணி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன் A = TMR0. ஏன்னா நம்ம வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், TMR0 தான் அந்த டேட்டா லோட் ஆகும். அந்த TMR0 டிவைடட் 100. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 8-bit ரெஜிஸ்டர். அதனால் என்ன பண்ணுங்க 2^8னா 255 வரைக்கும் வரும். அதனால் 100ங்கிற என்ன பண்ணுங்க நான் வந்து A / 100 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ ஏங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே, சிங்கிள் டிஜிட் வேல்யூ வந்து டிவைட் பண்ணும்போது ஏங்கிற வேல்யூ BCD. ஓகே, பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூவல் டிஜிட் இருக்கும். அந்த டியூவல் டிஜிட் தான் B / 10 நான் போட்டுருக்கேன். அப்போ அந்த சிங்கிள் டிஜிட் வேல்யூ இதெல்லாம் ஸ்டோர் ஆகும், சியில் ஸ்டோர் ஆகும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற சிங்கிள் டிஜிட் என்ன பண்ணும், B mod 10 கொடுக்குறப்ப Dயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அதை தான் என்ன பண்ணி வந்து நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். LCD கமாண்ட் 0x30 LCD ஸ்ட்ரிங் கவுண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து A + 0x30 CE + 0x30 D + 0x30 நான் கொடுத்துருக்கேன். அடுத்து LCD கமாண்ட் இது இந்த ஃபங்க்ஷன்லாம் என்ன பண்ணி நான் வந்து ப்ரீவியஸ் கோடிங் ரைட் பண்ணாதான். ஓகே, வேறு எதுவுமே இல்லை. அதனால் புதுசாலாம் நான் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ரீவியஸ் கோடிங் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி லைவ் செக்ஷன்லேயும் என்ன பண்ணிருக்கேன், இதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்.
இது நான் ஆல்ரெடி ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் வந்து போடுங்க. நான் வந்து இப்போ புதுசாலாம் எகெயின் ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் போடலாம். இதோட ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி போட்டுருக்க ப்ரோட்டீஸ் சிமுலேஷனையும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு லொக்கேஷனில் ஓப்பன் ஆகும். திஸ் பிசியில் லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேபில் யூடியூப் லைவில் பீக் சிஸ்டம் ஆஃப் 8778 ப்ரோக்ராமில் கவுண்டர் 0 அப்படி இருப்பாங்க. அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, கவுண்டர் 0 LCD அப்படின்னு இருக்கா, அந்த ஃபைலை வந்து நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த பழைய டிசைன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு அந்த டிசைன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD எல்லாமே என்ன பண்ணுங்க வந்து கான்ஃபிகர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட LCD கோடிங்கு பட்டன் இந்த கோடிங் வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். அதை வந்து எப்படி ரெசிஸ்டர் எடுக்கிறது, பட்டன் எடுக்கிறது, LCD எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். இப்போ ஐசி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரோக்ராம் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து 36 கவுண்டர் அப்படின்னு நம்ம போடுறோம். நம்ம போடுறது வந்து என்னன்னா கவுண்டர் 0 மட்டும் தான் நம்ம போடணும். அப்போ என்ன பண்ணுறது, ஸ்பீசியில் லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேப் அதில் பிக் சிஸ்டம் ஆஃப் 8778 ப்ரோக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் 0 அப்படின்னு உங்களுக்கு ஃபைல் நேம் இருக்கும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா COSL இருக்கும் கவுண்டர் 0. அப்போ NP. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலும் நம்ம வந்து உள்ளே ஆட் ஆகலாம். ஓகே, கவுண்டர் 0 மட்டும் தான் இருக்குது, உள்ளே எந்த ஒரு ஃபைலும் ஆட் ஆகலாம். இப்போ என்ன பண்ணலாம், MP லேப் XIDக்கு போய்ட்டு ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராஜெக்ட் வந்து நான் பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸ்பைர் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். எக்ஸ்பைர் வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. மற்றதெல்லாம் நமக்கு என்ன, அது வார்னிங்ஸ் தான் வருது. வார்னிங்ஸ்னால் நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட் வந்து நமக்கு பில்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபைல் லோட் பண்ண வச்சுருந்தோமா, அதில் டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் எக்ஸ்பைல் லோட் பண்ணிட்டு எகெயின் ஓகே தரேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து நம்ம நார்மலாக புல் டவுன் கான்செப்டாக ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், சிமுலேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சிமுலேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் EDU ப்ராடக்ட் லேப் சேனல் நேம் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, EDU ப்ராடக்ட் லேப் கவுண்ட் ஈக்குவல் டு 000 இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். 1ன்னு அப்டேட் ஆகும். எகெயின் நான் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் 2ன்னு அப்டேட் ஆகும். ஓகே, இதே மாதிரி என்ன ஆகும், 255 வரைக்கும் நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுடைய மினி ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, நீங்கள் நம்ம தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். 841 42 இது மாதிரி எனக்கு என்ன 255 வரைக்கும் அப்டேட் ஆகும். 255க்கு அப்புறம் என்ன ஆகுது, 256ன்னு வராது, 0ன்னு வந்துடும். ஓகே, இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பார்த்து என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லையும் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இவ்வளோ அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.